வணக்கம் அன்பு நெஞ்சங்களே, நான் உங்கள் தூதுன் பேசுகிறேன். வெல்கம் டு இறைவனின் தூதுவன் சேனல். ஜோதிடத்தில் ஒரு சில பழமொழிகளும் வழக்கு மொழிகளும் இருக்குங்க. ஆயில்யம் அடங்கா குதிரை அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அது ஏன் சொல்கிறாங்க, எதனால் சொல்கிறாங்க, இதெல்லாம் இந்த வீடியோக்களில் பார்க்க தான் போகிறோம். இனி வரும் வீடியோக்களில் இந்த மாதிரி கண்டென்ட் வரதான் போகுது. அதுக்கு ஒரு சின்ன ஹெல்ப்பு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிடுங்க. அப்படியே பார்க்குறவங்க லைக்கை தட்டி விட்டிங்கன்னா எனக்கு கொஞ்சம் பூஸ்டப்பாக இருக்கும். ஏன்னா எனக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் மட்டும் கம்மியாகலை, என்னோடய நம்பிக்கையும் கம்மியாகுதுங்க. அது கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள். ஆயில்யம் அடங்கா குதிரை ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா, ஆயில்யம் புதனோட நட்சத்திரம், கடகத்தோட கடைசி நட்சத்திரம். ஆயில்யத்தோட நட்சத்திர தேவதை சுருண்ட பாம்பு. இது தியானத்தில் குண்டலின் சக்தியை குறிக்கும். இவங்க நல்ல விஷயத்தில் ஈடுபட்டாங்க அப்படின்னா ரொம்பவும் மேன்மையாக யாரும் அடைய முடியாத உச்சங்களை தொடுவாங்க. படிப்பு, தொழில், உறவுகள் அப்படின்னு எல்லா துறைகள்லையும் இவங்க தீவிரம் காட்டுவாங்க. தீவிர ஈடுபாட்டோடு செயல்படுவாங்க. குறிப்பாக கலை, இலக்கியம், தொழில்நுட்பம் இந்த மாதிரி துறைகளில் சிறந்து விளங்கவும் செய்வாங்க. புதன் கிரகத்தோட தாக்கம் அவங்களுக்கு அசாதாரண படைப்பாற்றலை கொடுக்கும். ஆனால் தீய வழியில் ஈடுபட்டாங்க அப்படின்னா இவங்களை விட கீழ்த்தரமானவங்க யாரும் இருக்க முடியாது. நிச்சயமாக அவசர முடிவுகள், யோசிக்காமல் செயல்படுறது, உணர்ச்சி வசப்படுறது, இதெல்லாம் உங்களுக்கு பெரிய சேலஞ்சாகவே இருக்கும். அதனால தான் தியானம், யோகா போன்ற ஆன்மீக பயிற்சிகள் இவங்களுக்கு ரொம்பவே அவசியம்னு சொல்கிறாங்க. எந்த ஒரு விஷயத்தில் ஈடுபட்டாலும் அதில் வேகமாக இருக்கனால ஆயில்யம் அடங்கா குதிரை அப்படின்னு சொல்கிறது கரெக்டு தான். ஏன் இவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்கிறேன் அப்படின்னா, ஏன்னா எனக்கும் ஆயில்ய நட்சத்திரத்தில் ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தவங்க இருக்காங்க. அதனால தான் இவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்கிறேன். நான் சொன்னதை அப்படியே மறந்துடாதீங்க, அதை பண்ணிடுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.